வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 15 ஏப்ரல் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பிதார் தொகுதியில் இன்று காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான எல்.கே. அத்வானி அவர்கள் RSS தலையிடாமல் எந்த முடிவையும் அவர் எடுக்க முடியாது என்றும் அவர் RSSக்கு அடிமை என்று ஒரு பயங்கர குற்றச்சாட்டை அத்வானி மீது திணித்து இருப்பதாக பெங்களூரில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை கைவிடுவோம் என்று அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங் ஒரிசா மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியதாக புவனேஸ்வரிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தலை குலைப்பதற்காக நக்சலைட் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் CRPF படை சேர்ந்த 7 வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஜார்க்கண்டிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முதற்கட்ட தேர்தலுக்கான பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருப்பதாகவும் பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நாளை முதல் கட்ட தேர்தல் இந்தியாவில் நடக்க இருப்பதால் உலக நாடுகளின் பார்வை இந்தியாவை ஈர்த்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நடைபெறுவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில அரசியல் கட்சியின் கூட்டத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா அவர்கள் சென்னையில் கூட்டி அவர்களிடம் ஆலோசனை நடத்தியதாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழக முழுவதும் கடலில் மீன்பிடிக்க 45 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 25 லட்சம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்று தமிழக முழுவதிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் வெளி மாநிலங்களிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்ய அவர்கள் ஆவலுடன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. மும்பை பயங்கர குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியான அஜ்மல் கசாப்பிற்காக வாதாட நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் அஞ்சலி அவர்களை இவ்வழக்கை விசாரிக்கும் நீதிபதி MS தக்காலியானி தலைமையிலான சிறப்பு நீதிமன்றம் நீக்கி உள்ளதாகவும் அஜ்மலுக்காக வாதாட நியமிக்கப்படும் முன் மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய சாட்சிகள் உருவான ஹரிஷ் சந்திரா பாண்டே என்பவருக்கு வாதாடவும் அவருக்கு நஷ்டஈடு வாங்கி தரவும் அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் ஆனால் அஜ்மலுக்காக வாதாட அஞ்சலி வகமரா நீதிமன்றம் நியமித்த போது மேற்கூறிய விவரங்களை அவர் தெரிவிக்காததால் அவர் நீக்கப்பட்டதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஒரிசாவில் இன்று பிருத்திவி 2 ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாகவும் இந்த ஏவுகணையில் 1000 டன் அணு உலைகளை ஏற்றி குறிப்பிட்ட இலக்கை தாக்க முடியும் என்று ஒரிசாவிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈரான் நாடு தன்னுடைய அணுசக்தி திறனுக்கான கொள்கைகளை வகுக்க இருப்பதாகவும் அந்த கொள்கைகள் உலக நாடுகள் அங்கீகரிக்கும் வகையிலும் அமெரிக்கா அதனை ஒப்புக்கொள்ளும் வகையிலும் புதிய அணு கொள்கை உருவாக்கப்படும் என்று ஈரானிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. கடந்த வாரம் இத்தாலி நகரை தாக்கிய பயங்கர பூகம்பத்தின் 1000க்கும் மேற்பட்ட பழங்கால கட்டடங்கள் இடிந்து விட்டதாகவும் அதனை சீர்படுத்துவதற்கு பல கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் மற்றும் பல ஆண்டுகள் ஆகும் என்று அந்நாட்டு பொதுப்பணித்துறை ஒரு ஆய்வு நடத்தி இருப்பதாக இத்தாலியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ராணுவ தலைமை இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் தற்போது புதிதாக அனுப்பப்படும் ராணுவத்தினர் தாலிபான்களை காபூலை விட்டு அகற்றி விடுவார்கள் என்று
வாஷிங்டனில் இருந்து செய்தி வெளியாவதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அரசுக்கு சவால் விடும் வகையில் சோமாலியர்களின் கடற்கொள்ளை அட்டகாசம் மீண்டும் தலை தூக்கிய நிலையில் அமெரிக்க உணவு கப்பலை கடத்துவதற்கு தயாராக இருந்த சோமாலிய கொள்ளர்களை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தி சோமாலியர்களை விரட்டி விட்டதாக புதிய தகவல் ஒன்று சோமாலியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் உலக பொருளாதார நெருக்கடியின் உச்ச கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் அங்கு வேலை இல்லாதோர் அரசாங்க அறிவிப்புப்படி 47,000 பேர் பதிவு செய்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் மாஸ்கோவில் இருந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 15 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தென்படவில்லை. நேற்று பார்த்த அந்த மேக சுழற்சி வங்காள விரிகுடாவில் அது தமிழகம் ஆந்திராவை கடந்து ஒரிசா மாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இந்த படத்தில் காணலாம். ஆக தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறைவே என்பது இந்த படத்தில் தெல்ல தெளிவாக தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.